ஸோ ஹலோ கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்ஜியில் செகண்ட் ஸ்டோரி வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அது ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பைக் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்தீங்க, லைக் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் கன்று மட்டும் கையில் வச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்துடுங்க பேலஸ்குள்ளே. அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக வந்த பிறகு நீங்கள் கார் இருக்கிற இடத்துக்கு போயிடுங்க. பிகாஸ் அங்கே கார் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகும்போது அங்கே கண்டிப்பாக ஒருத்தன் இருப்பான். ஸோ அவன் வந்து சும்மா தேவையில்லாத கொஷின்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ நான் சொல்கிறேன், லைக் ஒரு பைக் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வந்துடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவன் பார்ப்பான். ஸோ பார்க்கும்போது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு திருப்பி பைக்கை டேர்ன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட் எடுங்க. ரைட் எடுத்துகிட்டு உங்கள் பைக்கை ஒரு சைடில் பார்க் பண்ணிவிடுங்க. பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அவங்ககிட்ட போயிடுங்க. அவங்ககிட்ட போனது உடனே உங்கள் கன்னு டூல்ஸ் பாரில் வச்சுட்டுங்க. அப்புறம் அவன் முன்னாடி போய் நில்லுங்களேன். அவன் முன்னாடி போய் நின்னாலே அவன் சும்மா ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே இருப்பான். why are you here, what do you want ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே இருப்பான். ஸோ நீங்கள் அது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிட்டு ஒரு ஹாக்கி ஸ்டிக் எடுங்களேன். உங்கள்கிட்ட ஹாக்கி ஸ்டிக் இருந்தால் எடுத்துக்கிட்டு ஆனால் ஒரே 2 அடி, அதுக்கப்புறமா உங்கள் பிஸ்டலை எடுத்துகிட்டு ஷூட் பண்ணிவிடுங்க. ஆனால் ஜஸ்ட் ஒரு வாட்டி ஷூட் பண்ணாக்க போதும். ஸோ அம்மா அவன் செத்துருவான். அம்மா ஒரு கால் வரும், லைக் அவன் முன்னாடி ஒருத்தன்ட்ட பேசினிருப்பான். அந்த கன் ஷூட் கேட்ட உடனே அவன் நம்மளுக்கு கால் பண்ணுவான். ஸோ நீங்கள் அந்த காலை கட் பண்ணிவிட்டு நீங்கள் கார் எடுத்துகிட்டு ஈஸியாக நீங்கள் அப்படி இருந்து வெளியவே எஸ்கேப் ஆகிடலாம். பேக் சைட்லேருந்து ஈஸியாக நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டு இந்த லெவலையும் முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது ஆர்ஜியில். ஸோ அது எல்லாமே அது ஏதாச்சும் டிஃபிகல்ட்டாக இருந்தால் அதை எப்படி ஈஸியாக பண்ணி முடிக்கிறதுன்ட்டு உங்களுக்கு நான் போகிற வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஈஸியாக டெலிவரி பண்ணிடலாம். ஸோ டெலிவரி பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, லைக் அங்கே போயிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பிகாஸ் அங்கே 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேர்லேயும் ஒருத்தன் கரெக்டாக இருப்பான். அவன் யாருன்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அவன்கிட்ட போயிட்டு நீங்கள் கார் அங்கே தான் இருக்குதுன்னு சொன்னாலே போதும், கார் அங்கே டிஸப்பியர் ஆகிடும். தட் மீன்ஸ் லைக் வந்து கார் வந்து டெலிவரி ஆயிடுச்சுன்ட்டு அர்த்தம். ஸோ இங்கேருந்து இப்போ நேராக நீங்கள் போங்களேன். அண்ட் நீங்கள் நேராக போயிட்டே இருந்தீங்கன்னா அங்கே தூரத்தில் ஒரு ஷெட் தெரியும். ஸோ அந்த ஷெட்டுக்கிட்ட போயிட்டு நீங்கள் அந்த ஷெட்டோட வாசலை ஃபேஸ் பண்ணுற மாதிரி, அதோட டோர் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டு பார்க் பண்ணிவிடுங்க. பார்க் பண்ணிட்டு டூல்ஸ் எல்லாம் எதுவுமே எடுத்துக்காதீங்க. கன்ஸ் எதுவுமே உங்கள் கையில் இருக்கக்கூடாது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் இருப்பான், இந்த மிலிட்ரி காய். இவன்கிட்ட போகாதீங்க. இவன்கிட்ட போய் சொன்னாக்கா லைக் கன் எடுத்து நம்மளை ஷூட் பண்ணிவிடுவான். ஸோ நம்மளோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே வேஸ்ட் ஆகும். ஸோ இங்கே ஒருத்தர் நடந்துட்டு வரான் பார்த்தீங்களா ஃபோனில், இவன் தான் நம்மளுக்கு கால் பண்ணுறவன். இவன் தான் நம்மளுக்கு கால் பண்ணியிருப்பாள், அவன் தான் இவன். ஸோ இவன்கிட்ட போய் ஜஸ்ட் கார் டெலிவரி ஆயிடுச்சுன்னு சொல்லிவிடுங்க. சொல்லிவிட்டு அவன் பாட்டு ஏதோ இக்னோர் பண்ணுற மாதிரி அப்படியே நடந்து போவான். ஸோ இது பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கார் இருக்காதுங்க, டிஸப்பியர் ஆகிட்ருக்கோம். ஸோ கார் டெலிவரி பண்ணியாச்சு. இந்த பார்ட் 2 ஸ்டோரியை நம்ம முடிச்சிட்டோம். ஆர்ஜியோட பார்ட் 2 ஸ்டோரியும் நம்ம முடிச்சிட்டோம். இதுதான் ஈஸியான ஒரு லெவல் நீங்கள் முடிக்கிறதுக்கு. அண்ட் அங்கே இருக்கிற ஏதாச்சும் ஒரு காரை எடுத்துகிட்டு நீங்கள் ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம் கைஸ். உங்களுக்கு ஸ்டார் ரேட்டிங் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது எப்போவுமே ஸ்டார் ரேட்டிங் வரும். ஆனால் இந்த வாட்டி எதுவுமே ஸ்டார் ரேட்டிங் இல்லாமல் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ, பாய். அண்ட் யாராச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கைஸ்.